ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா செலினா லைஃப் ஸ்டைலில் வாழைப்பூ வடை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் வந்து கடலப்பருப்பு, பூண்டு, இஞ்சி இதெல்லாம் சேர்த்து மாவு அரைச்சி வச்சுருக்கேன். அது தேவையான பொருள் வந்து என் கையால் ஒரு கைப்பிடி வாழைப்பூ, 3 வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, 2 டீஸ்பூன் வந்து 2 டீஸ்பூன் மாவு, பெருங்காயத்தூள், இது கூட சோம்பு போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டுடலாம். வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஃபிஷ்ஷோட ஹீரோவே யாருன்னா வாழைப்பூ தான். அந்த வாழைப்பூ சேர்த்துக்கலாம். அது கூட 2 டீஸ்பூன் அரிசி மாவு. அரிசி மாவு போட்டோம்னா நல்லா மொறு மொறுன்னு வரும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடவே பெருங்காயத்தூள், சோம்பு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கணும். ஏற்ற மாதிரி போட்டோம், ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கணும். சால்ட், மஞ்சள் போட்டிங்கன்னா நல்லா கலராக இருக்கும் பார்க்கறதுக்கு வடை. அதனால் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அவ்வளோதான். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு சிலவங்க இந்த கடல மாவோட சேர்த்து அரைச்சிடுவாங்க. நான் வந்து அரைக்கலை, அப்படியே தான் போட்டுக்கிறேன். அது வாயில் கடிப்படை பார்த்தா நல்லாயிருக்கும். இதுமாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நாங்கள் வாரத்தில் ஒரு நாள் கம்பல்சரி இதை செய்வேன் நான் எங்கள் வீட்டில். நீங்களும் செஞ்சு பாருங்கள். குழந்தை கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, கசப்பே இருக்காது இதில். அவ்வளோதான். இப்போ எண்ணெயில் பொரிச்சிடலாம். அது பற்ற வச்சுக்கலாம். அது காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, இப்போ வடை போட்டுக்கலாம். வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் போடுவேன். நீங்கள் எந்த சைஸ் போட்டுக்கணும் அந்த சைஸில் நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு பக்கம் வெந்துச்சு, திருப்பி விடலாம். அதான் வடை வெந்துடுச்சு, எடுத்துடலாம். வடை ரெடி ஆயிடுச்சு, முறுமுறுன்னு. இதெல்லாம் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுப்பேன். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.